ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024க்கான குரூப் டி மெயின் சயின்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மேட்ச் த ஃபாலோயிங். டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஹைட்ரஜன் பாம், ஃபிஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு பிளவு இணைவினை. பவர் ரியாக்டர் கண்ட்ரோல் ஃபிஷன் ரியாக்ஷன். திறன் உலை கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா கண்ட்ரோல்டு ஃபியூஷன் ரியாக்ஷன். பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. ஆட்டம் பாம் அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. இதில் ஹைட்ரஜன் பாம்பில் யுரேனியம் 235 மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபிஷன் ஸ்டேஜில் ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ஹீட் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபியூஷன் ஸ்டேஜில் ஆட்டமை சேர்த்து ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா ஹியூஜ் எனர்ஜி கிரியேட் ஆகும். இது மூலமாக நம்மளுக்கு எனாமஸ் எனர்ஜி கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன் பவர் ரியாக்டர். இதில் எனர்ஜியை வச்சு ஸ்டீம் கிரியேட் பண்ணி டர்பைனை சுற்ற வச்சு நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை இந்த பவர் ரியாக்டர் மூலமாக எடுத்துப்போம். தேர்ட் மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா. பிளாஸ்மா அப்படிங்கிறது ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இதில் எலக்ட்ரான் ஸ்ப்ளிட்டாகவே இருக்கும். இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம எனாமஸ் எனர்ஜி எடுத்துப்போம். இதை செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஆட்டம் பாம். இதில் ஃபிஷன் ரியாக்ஷன், அதாவது யுரேனியம் 235 வச்சு ஆட்டமை ஸ்ப்ளிட் பண்ணி எனாமஸ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறாங்க.